ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டு 3 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சி. இன்றைக்கி தான் நான் வந்து விலாக் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாக் தான். இது தொடர்ந்து ஒரு 2 நாள் எடுத்த வீடியோஸ். இது போன வாரத்தில் எடுத்தது தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த 2 நாளுமே வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அது என்னங்கிறத நான் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அன்றைக்கி ஈவினிங் வந்து மேலே துணி மடிக்கிறதுக்காக தான் வந்து காலையிலே மிஷினில் துணி போட்டு காய வச்சுருந்தேன்னா ஈவினிங் டைம் வந்தேன்னா மேலேயே வந்து மடிச்சிட்டு போயிடுறது. சில நாட்கள் வந்து நைட் டைமில் வந்து துணி காய போடுவேன். அப்போ வந்து அடுத்த நாள் காலையில் லைட்டாக வெயிலில் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா கீழே எடுத்துகிட்டு வந்து போட்டு மடிச்சிக்கிறது. ஈவினிங் ஒரு 6 மணி போல் தாங்க மேலே வந்தேன். அப்போவே நல்லா வெளிச்சமாக தான் இருந்தது. துணியெல்லாம் மடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு நைட்டு டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:30 மணி போல் வந்து கிளம்பி கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். ரெகுலராக வந்து திருப்பூர் கந்தசுவாமி கோயிலுக்கு வந்து வாரம் செவ்வாய்க்கிழமையில் வந்து போயிட்டுருந்தோம். இப்போ என்னன்னே தெரியலங்க, ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட 4 மாதம் கிட்ட கூட ஆகுது. திருப்பூரூர் கோயிலுக்கு போகிறதுக்கே முடியல. நாங்களும் வந்து கிளம்புவோம், அப்புறம் ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்தது. எதனால் ஏங்கிறது எனக்கு தெரியல. வாரம் தவறாமல் போயிட்டுருந்தோம். ஆனால் இப்போ ஒரு 3-4 மாதமாகவே எங்களால் போக முடியல. இன்றைக்கி எப்படியாவது போயே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது வீக் டேஸில் தான் வந்து போயிருந்தோம். அதனால் வந்து கூட்டமே கிடையாதுங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. கோயில் ரொம்ப அமைதியாக இருந்தது. நல்லா ரொம்ப நேரம் நின்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயில் குளத்துக்கு போயிட்டு மீனுக்கெலாம் பூரிலாம் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து அந்த கந்தசுவாமி கோயில் பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அங்கே இன்றைக்கி அந்த கோயில் என்ன விசேஷம்னு தெரியல. சுவாமி ஊர்வலம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. உண்மையில் தேர் மாரி வந்து நல்லா ரெடி பண்ணி லைட்டிங்லாம் வச்சு அதில் 4 சிங்கங்களை வந்து அந்த இதில் எலக்ட்ரிக்கில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. உண்மையில் அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது மூவ் ஆகும்போது அந்த சிங்கம் வந்து கத்துறதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பூரூர் கந்தசுவாமி கோயிலில் வந்து தங்கத்தேர் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க தங்கத்தேர்லாம் பார்த்து. இன்றைக்கி வந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீக் டேஸில் நீங்கள் கந்தசுவாமி கோயிலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நல்லா சாமி தரிசனம் வந்து பண்ணலாம். அந்த பகல்லையும் சரி நைட்லேயும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். முடிஞ்சால் வந்து வீக் டேஸில் வந்து பாருங்கள். மற்றபடி இந்த செவ்வாய் நாட்கள் சாட்டர்டே சண்டேலாம் வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் என்கிட்ட யாரோ ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை. திருப்பூரூர் கந்தசுவாமி கோயிலில் தேர் இருக்குதா? எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம மூலவர் சன்னதிக்கு உள்ளே போகும்போது ரைட் சைடில் தான் வந்து இந்த ஷெட்ரு போட்டு இது உள்ளே தான் வந்து தேர் வச்சுருப்பாங்க. யார் கேட்டாங்கன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எங்கள் தங்கத்தேர் வந்து இது உள்ளே வைக்கும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. அதனால தான் இப்போ நான் வீடியோலேயே அதை நான் சொல்கிறேன். மீன் நிறையா இருக்கா? எங்கே இருக்கு? ஆமாம், குட்டி குட்டி மீன் நிறைய இருக்கு. நான் போடுறேன்.
பா பா ஏய் ஏய் உனக்கு இல்லை அது. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து மேலே ஏறத்துக்கு முடியும் மாடு நின்றுது. சரி மாட்டுக்கு அப்படியே தீவனம் வச்சுட்டு போயிடலான்ட்டு சாதனை அப்போ தான் வச்சிட்டு இருந்தாங்க. நீ இரு, உனக்கு பிஸ்கட் வரும், வெயிட் பண்ணு. கண்ணை பாரு லைட்டில். அந்த குட்டி கண்ணுட்டி தான் இதோடதுன்னு நினைக்கிறேன். பால் கறக்கிறதுக்கெல்லாம் தேட மாட்டாங்க மாடை. தேட மாட்டாங்க. ஒரு வேளை கறந்துட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க, திருப்பி அவுத்து விட்ருவாங்க, அவ்வளோதான். ஏய் 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 முட்டாத, சாப்பிட்டோம். அதான் அதோட கண்ணுட்டி இல்லை அது. அந்த குட்டி தாங்க. அதுங்களுக்கு ரவுண்டிங் ஏதாவது கொண்டு நல்லேந்து வைங்க. நீ படுத்துட்டியாங்க? ஓய் சரி நான் மேலே போவா. இப்போ பார்க்குறது இன்னொரு நாள் ஈவினிங் எடுத்த வீடியோங்க. அன்றைக்கி நான் இன்னும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய அக்கா, மாமா, அக்கா பசங்க ஃபேமிலியாக சேர்ந்து ஒன்றா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வராங்க. பசங்க 2 பேரும் லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடிலாம் வந்து லீவில் வந்து வந்துட்டு போயிருந்தாங்க. ஆனால் அக்கா, மாமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு குடி போகிறதப்ப வந்தாங்கங்க. 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்து வராங்க. இப்போ தான் அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வரதுக்கான நேரமும் அவங்களுக்கு அமைதி. அவங்களுக்கும் வந்து 2 பேருமே ரொம்ப பிஸியாக தான் இருக்காங்க. வர்றதுக்கு முடியல. இதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து அப்புக்குட்டி இருந்தது. அதனாலே வந்து வர்றதுக்கு முடியாமலே இருந்தது. அக்கா நான் இங்கே மட்டும் இல்லைங்க, அம்மா வீட்டுக்கே அவங்க ரொம்ப போகிறதுக்கு முடியாமல் தான் இருந்தாங்க. ஏதாவது ஒரு நல்லது கெட்டது ஃபங்க்ஷனுங்க மட்டும் வந்து போயிட்டு உடனே வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. நைட்டு தங்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து அக்கா, மாமா ஃபேமிலியோடு எல்லோரும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ நாள் கழிச்சு வராங்க நம்ம வீட்டுக்கு. ஆனால் நைட்டு தான் வந்தாங்க. ரொம்ப லேட்டாக தான் ஒரு 9 மணி போல் ஆயிடுச்சு. ஹெவியாக எதுவும் சாப்பாடுலாம் எதுவும் செய்யாத, சிம்பிளாக செய்யன்னு சொல்லியிருந்தாங்க. இட்லி மாவுலாம் எதுவும் இல்லை. சரி டக்குன்னு கோதுமை மாவு இருந்ததுனால பூரி உருளைக்கிழங்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சீக்கிரமாகவே ரெடி பண்ணிவிட்டேன் நாங்கள். அதனால் அவங்க லேட்டாக வருவாங்கன்னு தெரியும். நல்லா ரெடி பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அக்காவோட பையன் வந்து இப்போ 12th வந்து முடிச்சிருக்கிறான். அவனை காலேஜ் சேர்க்கறதுக்காக தான், அட்மிஷன் போடுறதுக்காக தான் வந்து நாங்கள் காலையில் கிளம்பி 2-3 காலேஜில் விசாரித்து பார்த்துட்டு ஃபைனலாக அப்புறம் ஒரு காலேஜில் போய் பிடிச்சிருந்தது. அப்புறம் அங்கே அட்மிஷன் போட்டுட்டு அப்புறமா தான் அப்புறம் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்களும் ரொம்ப வருஷம் கழிச்சு சென்னைக்கு வர்றதுனால, இதுக்கு முன்னாடி அக்கா கல்யாணம் புதுசுலலாம் சென்னையில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெங்களூர், அப்புறம் கடைசியாக இப்போ விழுப்புரத்தில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு சென்னை வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இங்கே வந்ததுனால சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பெசன்ட் பீச் அஷ்டலட்சுமி கோயில் போகணுன்னு ஆசைப்பட்டாங்களாட்டுக்கு. அப்புறம் அங்கெல்லாம் போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி அவங்க வரத்துக்குள்ளே எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாமேட்டு தான் வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். 2 நாளாக வந்து மேலேருந்தே எடுத்துகிட்டு வந்த துணி துவைச்ச துணி வந்து மடிக்காமலே அப்படியே வச்சுருந்தது. அப்புறம் சாதனை தான் கொஞ்சம் மடித்து விடா பார்க்க அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறனால மடித்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருவாவேன். வீடு கொஞ்சம் லைட்டாக நீட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா இந்த லீவ் விட்டதுலேருந்து நான் ரொம்ப வீடு எதுவுமே வந்து க்ளீனிங் எந்த வேலையுமே வந்து பண்ணலை. சரி நம்மளுக்கு தான் இப்போ யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா வந்தால் நம்ம வீடு கொஞ்சமாவது பார்க்க நீட்டாக அழகாக இருக்கணுமேங்கிறதுக்காக சின்ன சின்ன இந்த க்ளீனிங் வேலை பண்ணிகிட்ருப்பேன். அது எப்போதும் அது பண்ணுறது தான். அதுமாதிரி தான் கொஞ்சமாவது நல்லா இருக்கணுமேன்ட்டு சின்ன க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு டிஃபின் வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அக்கா வந்து இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அக்கா பொண்ணுக்கு வந்து அடுத்த நாள் எக்ஸாம் காலேஜ் இருக்குது, அப்போனால போய் ஆகணும்னு சொல்லிட்டு வந்ததுமே ஒரு 1 மணி நேரம் கிட்ட தாங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க. வந்தது வரைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் உடனே கிளம்பிட்டாங்களேன்ட்டு ஒரு மாதிரியாக தான் இருந்தது. சரி இனிமேல் இங்கே தான் காலேஜ் சேர்த்தாச்சு, இனிமேல் தான் அடிக்கடி வர வேலை தானே இருக்குது. நான் காலேஜில் விடும்போது வரும்போது நான் இப்போ வந்து தங்குற மாரி வரேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். பூரிக்கிழங்கு ரெசிபி வந்து நான் வீடியோ எடுக்கல. ரொம்ப சிம்பிளாக தான் நான் அன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன். உண்மையில் அன்றைக்கி டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. கடலை மாவு தான் வந்து அன்றைக்கி கரைச்சி ஊற்றிருந்தேன். சப்போஸ் கடலை மாவு இல்லைன்னா நான் கோதுமை மாவு கூட கரைச்சி சேர்த்துப்பேன். அப்படி இல்லைன்னா கூட வந்து உடச்ச கடலை அது பவுட்ரு பண்ணி கூட நம்ம கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். டிஃபன் வேலையை பார்த்துக்கிட்டு சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் சேர ஆரம்பிச்சிச்சு. அதையும் கையோட விளக்கி வச்சுட்டே இருந்தேன்.
அவங்க வரத்துக்கு எப்படி கொஞ்சம் லேட் ஆகுங்கிறனால அது வரைக்கும் பசங்களும் வந்து பசி தாங்காதுங்கிறனால அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். சாதாரண அப்போ நைட் டைமில் வந்து பூரி சாப்பிட மாட்டாங்க. அதே அந்த பூரிக்கு பிசைஞ்ச மாவுல ஒரு 4 சப்பாத்தியாக போட்டு கொடுத்துற போதும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு சப்பாத்தியும் எங்களுக்கு பூரியெல்லாம் போட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் உட்காந்துருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவங்களும் வந்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நைட்டில் சுத்தமாக கிச்சனில் நின்று சமைக்கவே முடியலைங்க. ஆனால் சாதனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் தான் வந்து பூரி சப்பாத்திலாம் வந்து போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் நான் தேய்ச்சி கொடுக்க. நான் எப்போதுமே கவுண்டர் டாப்லேயே தாங்க வச்சு தேய்ச்சிக்கிறது. கடைசியாக அந்த இடத்துல வந்து ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி விட்டுடுவேன். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்ட கையோடவே வந்து கிச்சன் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் சேர்ந்தது எல்லாமே அதையும் வந்து விலக்கி வச்சுட்டேன். அவங்க வந்ததுக்கப்புறம் சூடாக வந்து போட்டு கொடுத்துக்கலான்ட்டு மீதி இருந்த மாவையும் வந்து நான் திரட்டி வச்சுட்டேன். இல்லையா எடுத்துட்டு போ. போட்டாதான் எண்ணெயில தானே போட்டு தரணும். சாப்பிட்டுட்டே ரொம்ப எடுத்துட்டு வரேன். எத்தனை வேணாலும் சாப்பிடு. ஒரு குட்டிக்கிட்டே வரை போட்டு வச்சிருக்கம்மா. எத்தனை வேணும் உனக்கு? 4 3 4 சாப்பிட்டு நைட்டு தாங்குவியா? காலையில தான் தாங்காதடி உனக்கு. வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே இறங்கி வந்தாங்க. வரும்போது மாடு நின்றுட்டு இருந்தது. சரி அப்படியே மாட்டுக்கு தீவனம் வச்சிடலான்னு சொல்லிட்டு தீவனம் வச்சுட்டு அவங்க வரதை எதிர்பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க. இந்த டே மட்டும் இல்லை 2 நாளாகவே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது நாட்கள். இன்றைக்கி இந்த விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு விலாகில் வந்து பார்க்கலாம்.